வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நல்லபடியாக இந்த வருஷம் நம்ம சபரிமலை போயிட்டு வந்தாச்சு. நம்மளுக்குல தரிசனம் இந்த ஐட்டம் நல்ல தரிசனம். கூட்டமும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. போன வருஷம் ரொம்ப கூட்டமாக இருந்தது. இந்த வருஷம் ஆனால் கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நல்ல தரிசனமாகவும் கிடச்சிது. வருஷம் கொஞ்சம் லேட்டாக போயிட்டுருப்போம். இந்த ஐட்டம் கொஞ்சம் சீக்கிரமாக போனதால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. கியூவும் பரவாயில்ல, பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்லாம் கொஞ்சம் அப்படியே நம்ம தரையெல்லாம் பார்த்து நம்ம மலை ஏறுவோம் இல்லைங்களா, மலை ஏறும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா தரையெல்லாம் அப்படியே மோடு பள்ளம் அப்படிலாம் இருந்தது இல்லையா. இப்போ எல்லாத்தையும் அப்படியே சரி பண்ணி சிமெண்ட்டு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம மக்கள் எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க பாருங்கள். நம்ம ஐயப்ப பக்தர்கள் எவ்வளோ பேர் போயிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம சாமியை பார்த்துட்டு நம்ம கீழே இறங்கிட்டுருக்கோம். சபரிமலையிலேருந்து பிரசாதெல்லாம் வாங்கிட்டு பம்பாவுக்கு இறங்கிட்டுருக்கோம். பம்பாவிலேருந்து அப்படியே கீழே பம்பாய் போயிட்டுருக்கோம். பம்பா போயிட்டு அப்படியே பஸ்ஸை பிடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வர வேண்டியதாங்க. நல்ல தரிசனங்க. ஆனால் அந்த ஐட்டம் சொல்கிறதே இல்லைங்க, அந்தளவுக்கு நல்ல தரிசனங்க. நல்ல கூட்டமும் அப்படியே கம்மியாக விட்டுருந்தாங்க. ஃபஸ்ட்டு மாதிரி இப்போ சபரிமலைலாம் ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக தள்ளுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி கூட இல்லை இந்த ஐட்டம். அப்படியே அடக்கி அழகாக நிறுத்தி அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனுப்பி நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்ல தரிசனம் தாங்க இந்த ஐட்டம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னாங்க, இந்த வருஷம் நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா பம்பையில் தண்ணி கொஞ்சம் நல்லா போயிருந்தது. போன டைம் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தது, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும். போன டைம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இந்த ஐட்டம் தண்ணியும் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது. அங்கேயும் கீழேயும் பார்த்திங்கன்னா மக்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, நம்ம பக்தர்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நல்லா பண்ணியிருந்தாங்க. அழகாக அப்படியே அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே அப்படியே ஒரு இது மாதிரி கட்டி அதில் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கும், நைட்டில் மழை பெஞ்சு இப்போ மழை வேறு பெஞ்சிட்டே இருந்தது இல்லையா, அதெல்லாம் மழையிலையும் தங்குறதுக்கும் நமக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்ல சூப்பர் தரிசனம். ஆனால் நம்ம கீழேருந்து மேலே எடுக்கிறதுக்கு நல்ல ஜில்லுன்னு காற்று அழகாக இருந்ததுங்க இந்த ஐட்டம். தூரல் அப்படியே சாரல் மழையாக போட்டுக்கிட்டு அப்படியே துளியாக போட்டுகிட்டு தான் இருக்குது. ஜில்லுன்னு காற்றும் அழகாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த காற்றுலேயும் நம்மளாலையும் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக ஏறிட்டே வந்து சாமியை பார்த்துட்டு சொல்ல முடியாததுங்க. என்ன ஒன்று, ஏறும்போது கொஞ்சம் கால் வலி இல்லாமல் இருந்தது, கொஞ்சம் இறங்கும்போது கொஞ்சம் பெயின் அதிகமாக இருந்தது. உங்களுக்கே தெரியும், ஏன்னா இறங்கும்போது கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்குன்றது அந்த நடந்து போயிட்டே இருக்கும் இல்லையா, அதனால். நல்ல தரிசனங்க, சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல தரிசனங்க. ஆனால் அப்புறம் இந்த சபரிமலை எப்படி வந்தோன்றது நான் சொல்லவே இல்லைங்களே. நம்ம எப்போவுமே வர்றது எப்படின்னா, அந்த நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ் இருக்கு இல்லைங்களா, கவர்மெண்ட் பஸ்ஸு, நம்ம தமிழ்நாடு பஸ்லேருந்து அப்படியே வர்றது, டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அங்கேருந்து பஸ்ஸு கோயம்பேட்டில் ஏறுறது, ஏறிட்டு அப்படியே சும்மா நம்ம அப்படியே பஸ்லேயே வருவோம். கிளியராக இருக்குங்க. மெயின்டெனன்ஸும் நல்ல மெயின்டெனன்ஸ். போன வருஷம்லாம் கொஞ்சம் பஸ்ஸில் சார்ஜரு அது எல்லாமே இல்லாமல் இருந்தது. இந்த ஐட்டம் கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க. நல்ல மெயின்டெனன்ஸு நல்லா பண்ணியிருந்தாங்க. பஸ்ஸும் பர்த்தும் கொடுத்துருந்தாங்க. நம்ம பர்த்து கொடுக்கல, செமி பர்த்தாக இருந்திருந்தோம். நல்லா நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. ஆனால் வர வழி ஃபுல்லாக மழைங்க. அப்படியே சில்லுன்னு அப்படியே முடிச்சுட்டு வரும்போது என்னாச்சு அப்படின்னா, நம்ம தேனி பக்கத்தில் ஏறும்போது ஒரு மரம் விழுந்துடுச்சு அந்த மெயின் ரோட்டில். நைட்டில் என்னடா பஸ்ஸு நிற்கிது அப்படின்னு பார்த்தா மரம் ஒன்று விழுந்துருந்தது. அந்த வீடியோவோட உங்களுக்கு அடுத்த இதில் காமிக்கிறேங்க எப்படி விழுந்து. போய் பார்த்துட்டு வந்தோம் அந்த இடத்த மழையில். அப்படியே ஒரு கார் இருக்குது, அந்த காரை சுற்றி மரம் விழுந்திருக்கு, பெரிய மரம். நைட்டில் மழை நல்ல மழை பெஞ்சதால் யாராலையும் இதுவும் பண்ண முடியல, ரிமூவ் பண்ணுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் முடியல. கொஞ்சம் மழை நின்றுச்சுங்க. ஒரு 2 hours அங்கே தான் இருந்தோம். மழை நின்னதான் அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே அங்கே இருக்கிறது, தேனி டிஸ்ட்ரிக்கு. அதனால் நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஆளுங்க வந்தாங்க. வந்துட்டு கடகடன்னு ஒரு 2 hours எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு அவ்வளோ பெரிய மரத்தை ரிமூவ் பண்ணிட்டாங்க. முடிச்சுட்டு நமக்கு ரோடை ஃப்ரீ பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு காலையில் அப்படியே இறங்கணும். கொஞ்சம் நமக்கு டைம் எப்போயுமே 6 மணிக்கெலாம் வந்துடுவோம். இந்த ஐட்டம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் அப்படியே 5 அப்படியே இதுவானதால், இந்த ஒரு 2-3 hours ஆனதால் வந்ததே ஒரு 8:30 இருக்கும்னு நினைக்கிறேங்க. 8:30 இருக்கும். அப்புறம் பம்பையில் குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே அதுக்கப்புறம் திரும்ப கிளம்பி ஒரு சாமிக்கு பூஜையை போட்டு, சாமியை சரணம் வைப்பான்னு சொல்லிட்டு ஒரு பூஜையை போட்டு அப்புறம் மலை ஏற ஆரம்பித்தோங்க. நம்ம தான் மலை ஏற வரையும் சாப்பிட மாட்டோம் இல்லையா. என்ன ஒன்று, சாப்பாடு தான் சாப்பிட மாட்டோம். ஆனால் போகிற வழியில் அப்படியே இந்த தர்பூசணினா நம்ம அங்கே நிறைய கிடைக்கும் இல்லையா, தர்பூசணி, இளநீ. அதுக்கப்புறம் அவங்களே கவர்மெண்ட்டே கொஞ்சம் அங்கே சபரிமலையிலே நம்ம சன்னிதானத்துலேயே அந்த தண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, மூலிகை தண்ணி, அந்த வாட்டர் அதை குடிச்சிட்டு அப்படியே ஜம்முன்னு ஏறி போயிட்டே இருந்தோங்க. போக கொஞ்சம் அப்படியே நம்ம இந்த ஐட்டம் ஒரு 2லேருந்து ஒரு 3 இருக்குங்க. ஒரு 2 hours இருக்குங்க. 2 hours நம்ம ஏறிட்டோம். கிட்டத்தட்ட 2 hours ஏறிட்டு அப்புறம் போய் அங்கே கொஞ்சம் கியூ இருந்தது தான். அந்த ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது மாதிரி கியூ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம அந்த சைட்லேயே போயிட்டு இன்னொரு வழி இருக்கு இல்லையா, அந்த வழியாக போனோம். போயிட்டு அப்படியே கியூவில் இறங்கி
அப்படியே கியூ கிளாஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டு அங்கே ஒருத்தர் இருந்தார். அப்படியே அவர் மூலமாக நம்ம இது உள்ளே போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இந்த கூட்டம் கம்மியாக இருந்ததால் நம்ம ஈஸியாக போக முடிஞ்சுது. போயிட்டு உள்ளே போயிட்டு அப்படியே கியூ கொஞ்சம் அடைச்சி கொஞ்சம் நிறுத்திட்டு திரும்பவும் நம்மளை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விட்டாங்க. அப்படியே படியில் கொஞ்சம் நம்ம ஏறுறதுக்கும் கொஞ்சம் நல்ல கேப் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்லாம் படியில் பிடிச்சி தூக்கிடுவாங்க இல்லைங்களா, இந்த கொஞ்சம் கேப் இருந்தது, நல்ல கேப் இருந்தது. அந்த கேப்லேயே அப்படியே கொஞ்சம் கேப் விட்டு எடுத்தாங்க. எல்லா படியிலையும் ஐயப்பான்னு நினச்சிட்டு அப்படியே தொட்டு கும்பிட்டு 1 by 1 அப்படியே எல்லாம் ஏறணும். கொஞ்சம் ஏறின பிறகு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த கரெக்டாக அந்த 12 மணிக்கு நம்ம நட சுற்றுவாங்க இல்லைங்களா, 12:50க்கு அந்த டைமில் கரெக்டாக ஒரு 10-15 மினிட்ஸ் தாங்க இருக்கும். 12:30க்கு நட சுற்றுவாங்கன்னுவாங்க. அந்த 10-15ல் கொஞ்சம் அப்படியே சீக்கிரமாக அடித்து பிடிச்சி ஓடி அப்படியே சாமியை பார்க்குறதுக்குள்ளே எப்பா ரொம்ப இதுவாக இருந்ததுங்க. அந்த சாமியை பார்க்கும்போது தாங்க நமக்கு நிம்மதியே, நல்ல நிம்மதிங்க. ஆனால் நல்ல தரிசனம். அப்படியே கொஞ்சம் பொறுமையாக அவங்களும் கொஞ்சம் கேப் விட்டாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக. அப்படியே சாமியை பார்த்துட்டு அப்புறம் கையை பிடிச்சி இழுத்தாங்களா, திரும்ப சாமியே சரணாயப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க. நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபோட்டோலாம் கொஞ்சம் உங்களுக்காக காமிக்கிறேங்க. அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நம்ம வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நமக்கும் மோட்டிவேஷனாக இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூங்க.